ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். இது வந்து இட்லி பொடி ஃப்ரெண்ட்ஸ். காலி ஆயிடுச்சு, அதனால் வந்து அரைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கொள்ளு கொஞ்சம் இருந்துச்சா அதையும் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, எள், அந்த கொள்ளும் எள்ளும் நல்லா வெடிக்கணும். கொள்ளுமே வெடிக்கும், எள்ளுமே வெடிக்கும். நல்லா அது வெடித்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த பரபரன்னு வெடிக்குது பாருங்களேன், அந்த மாதிரி வெடிக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் வத்தல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடியிலே வந்து ஜிஆர்பி நல்லாயிருக்கு. ஜிஆர்பி பொடி இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன்னா அது நல்லா இருந்தது. சரி, நம்ம வீட்லேயே அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சேன். இது வந்து ரெட் ரைஸும் அப்புறம் வந்து அந்த இது இருக்குல்ல கம்பு, அதையும் போட்டு ஒரு தோசை பேட்டர் தான். சரி, மெஷர்மெண்ட்டும் அப்படியே கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கப், எல்லாமே ஒரு கப்பு. இது ஒரு கப்பு ரெட் ரைஸ், ஒரு கப்பு, அப்புறம் இட்லி அரிசி ஒரு கப்பு, ஒரு கைப்பிடி அவல், ஒரு ஸ்பூன் வெந்தயம், அரை கப் வந்து உளுத்தம்பருப்பு. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சோக் பண்ணிவிட்டு 4 to 5 hours கூட இருக்கலாம். நல்லா ஊறட்டும். ஊறினா மிக்சிலேயே தான் நான் அரைச்சேன். அது வந்து ஓவர் நைட் வந்து ஃபெர்மெண்ட் பண்ண விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபெர்மெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம தோசையாக சுட்டுக்கலாம். இது என்ன தான் டிஃபன் பண்ணுறது? சரி, இது ரெண்டு மில்லட் சேர்ந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணால் ஹெல்த்தியும் கூட. வெறும் நம்ம ரைஸ் தோசாவோட இப்படி பண்ணோன்னா 2 மில்லட் உள்ளே போகிற மாதிரியும் இருக்கும். அதனால் 2ஆக போட்டேன். என் பொண்ணுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை. இது இந்த பொடி மேலே போட்டு சூப்பராக இருந்துச்சு. பொடியுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை தான் கொஞ்சம் மக்கார் பண்ணுச்சு, ஆனால் வந்துடுச்சு கடைசியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.